ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே குட் மார்னிங். நான் கிரிவலம் கிளம்பியாச்சு, திருவண்ணாமலை கிளம்பிட்டு இருக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இருக்காதுன்ட்டு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஓன் வாய்ஸ் போட்டிருக்கிறேன். அன்னைக்கு கீரனூர் நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா? என் பொண்ணு, நான், எங்கள் பையன், எங்கள் மருமகன் எல்லாம் விசேஷத்துக்கு போயிருந்தோம். அந்த விசேஷத்தில் ஒரு தப்பு நடந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விசேஷத்தில் அந்த விசேஷம் யாரோட விசேஷம்னா, எங்கள் பையனோட என்னோட மகனோட ஃப்ரெண்டோட அண்ணன் குழந்தைக்கு காது குத்துனாங்க. அது கெடா விருந்துங்களா, அதுக்கு போயிருந்தனுங்களா. அந்த கெடா விருந்துக்கு காலையில் எல்லாம் அவசர அவசரமாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்புறம் என் பொண்ணு என் ஃபோன் அந்த பையன் என் ஃப்ரெண்டோட சாரி என் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா ஃபோன் பாப்பா இந்தா வச்சிருன்னு சொல்லி என்னோட பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்கான். அவளும் அவசரத்தில் ரெடி ஆகிறப்ப ஃபோன் கொண்டு ரூமில் நான் உட்காந்துருக்கிற பக்கம் வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு என்கிட்ட சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லலாமா, இது அண்ணாவோட ஃபோன்மா, பிரகாஷ் அண்ணாவோட அம்மா ஃபோன்மா, நீ வச்சிரு அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கல. அவள் பாட்டுக்கு வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டான். நான் என்னன்னு யார் ஃபோனுன்னு தெரியலையே, இது வேறு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். சரி, யார் ஃபோனோ தெரியலையே, நம்ம மேலே தப்பு வரக்கூடாது, யார் என்ன இதுன்னு ஒன்றுமே தெரியல. நான் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஃபோன் யாருதுங்க இங்கே இருக்குது அப்படின்னு கேட்கல. பக்கத்தில் ஒரு அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், யார் ஃபோனுன்னு தெரியல, இங்கே வேறு ஃபோன் இருக்குது, அது யாருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா இது என்னோட ஃபோனு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சும்மா தேவையில்லாதக்கெல்லாம் வீடியோ போடுறேன், நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படி. அந்த அம்மா ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ அந்த அம்மா கூட எடுத்துருக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டேன், அந்த அவசரத்தில் மறந்துட்டேன். அப்படிங்களாம்மா, ஃபோன் இங்கே இருந்துச்சுருந்தாங்கன்னா ஒரு கீபேடு ஃபோனு தான், அது இருந்தால் ஒரு 1200 1500 தான் வரும். சாம்சங் ஃபோனு நல்லா புதுசு மாதிரியே தான் இருந்தது. அப்புறம் என்னாச்சு, அந்த அம்மா என்னோடய ஃபோன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் அப்புறம் காங்கேயத்துக்கு அவசரமாக ஒரு ஜோலியாக போகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டோம். திரும்ப ஊருக்கு போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், திரும்ப ஊருக்கு போயிட்டு அவசரத்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஊருக்கு போயிட்டு பையன் வேற சென்னை வேற அர்ஜென்ட்டாக கிளம்பி ஆகணும். அப்புறம் அங்கே போய் ஊருக்கு காங்கேயம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் மறுபடியும் கெடா விருந்தில் எல்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது என் பையனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, அம்மா ஃபோனு எங்கேங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். தெரியலையேடா, ஒரு அம்மா என்னோட ஃபோன் தான் சொல்லிட்டு வாங்கிட்டாங்களா அப்படின்னு. அம்மா யாருன்னு தெரியல, அது யாருன்னு தெரியலையே, யார்கிட்டமா கொடுத்தீங்க அப்படின்னா. ஒரு அம்மா தானே என்னோட ஃபோனுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாங்கினாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அந்த ஃபோன் என்னோட எங்கள் அம்மா ஃபோனும்மா அப்படின்னா. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு, என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, தீர விசாரிக்காமல் திடீர்னு நம்ம ஃபோன் நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம திடீர்னு யாருக்கிட்டையும் ஃபோனை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வரேன் உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன எதுன்னு தெரியாமல் யாருக்கிட்டையும் எந்த ஒரு இதுவும் இல்லாத ஃபோன் கொடுக்கக்கூடாது. நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யக்கூடாது. எனக்கு 3 நாளாக அங்கேருந்து அந்த விசேஷத்துக்கு போயிட்டு எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு அம்மா நம்மளை ஏமாத்திருச்சே, இப்படினாலும் உலகம் இருக்காங்க. நம்மளை ஏமாற்றி ஃபோன் வாங்கிட்டு போயிடுச்சு அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு மனசாட்சி வேணாம், இப்படி அடுத்தவங்க ஃபோன் இப்படி ஏமாற்றி வாங்கக்கூடாதுன்னு எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு. அந்த மாதிரி நான் செஞ்ச தப்பு நீங்கள் யாரும் செஞ்சிடாதீங்க.
அதுக்காக தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. 3 நாளாக தூக்கமே இல்லைங்க. ஃபோன் வந்து வேற ஒரு அம்மா வந்து மாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு தூக்கமே இல்லை. அப்புறம் அவங்க பையன்கிட்ட புலம்புனேன், என்னடாப்பா இப்படி ஆகிப்போச்சே, எங்கள் அம்மா ஃபோனை இப்படி நான் யார்கிட்டயும் கொடுத்துருந்தேன்னுட்டு. சரி விடுங்கம்மா, பரவாயில்ல, அதை நினச்சிட்டு நீங்கள் கவலைப்பட்டுருக்காதீங்க, நீங்களே உடம்பு சரியில்லாதவங்க, நீங்கள் அதை இதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிட்டே இருக்காதீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகிட்டு ப்ரெஷர் எதுவும் வந்துடும், பேசாமல் இருங்கம்மா அப்படின்ட்டான். அப்புறம் சரின்ட்டு விட்டாச்சு. அந்த மாதிரி நான் செஞ்ச தப்பை நீங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லைங்க. சரி பாய். நான் செஞ்ச தப்பு நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஃபோன் வந்து இப்படி யாருது எவ்வாறுது என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்காம யாருக்குமே ஃபோன் கொடுத்துடாதீங்க. என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன். சரி, எனக்கு டைம் இல்லை, நான் திருவண்ணாமலை கிளம்பிட்டுருக்கிறேன். திருவண்ணாமலை கிளம்பிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் நைட்டு கிரிவலம் போயிட்டு இன்றைக்கி உத்திராட்சம் போடலான்ட்டு இருக்கிறேன். என்னையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நான் உத்திராட்சம் போட போகிறேன் இன்றைக்கி. எனக்கு ரொம்ப ரொம்ப உத்திராட்சம் போடலான்னு ரொம்ப ஆசை, போட போகிறேன். சரி, அண்ணாமலையாரை வேண்டிட்டு வரேன் உங்களுக்காக. எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நீண்ட கால ஆயுளோட நல்லபடியாக எல்லாம் இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். என்னோடய இன்ஸ்டாகிராம் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த அண்ணாமலையார் வேண்டிட்டு வரேன். ஓம் நம சிவாயா. எல்லாம் பத்திரமா இருங்க, வண்டி வாகனத்துல எல்லாம் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. சரிங்க, பாய்ங்க. பாய் பாய், see you. நான் செய்த தப்பை நீங்கள் இன்னும் யாருமே செஞ்சிடாதீங்க. எங்கள் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா ஃபோனு பாப்பா வந்து என் பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டு அது யார் ஃபோனுன்னு தெரியலேன்ட்டு இன்னொரு அம்மாட்ட சொல்லி புலம்போது அந்த அம்மா என்னோட ஃபோன் தான் சொல்லி வாங்கிட்டாங்க. ஆனால் என் மனசு உறுத்துது, இப்படி ஏமாற்றி அந்த அம்மா வாங்கிட்டு போயிட்டாங்களே. சாதாரண ஒரு இப்படியுமா ஜனங்க இருப்பாங்க, இப்படியுமா உலகத்தில் வாழ்வாங்க? இப்படியெல்லாம் உலகம் இருக்குதுங்க. நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. ஒரு மெசேஜுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். சரிங்க, பாய்ங்க. நான் திருவண்ணாமலை கிளம்பியாச்சு, டைம் இல்லை. 10 மணிக்கு 10 மணி பஸ்ஸுக்கு கிளம்பணும். பாய், டாட்டா, see you. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.